திராட்சை பழங்களின் அறுவடை. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்திலுள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் கொலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. அப்போஸ்தலர் யோவான் பூமியின் விளைவு அறுப்புண்டு போவதை காண்கிறார். மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற மனுஷகுமாரனே தமது கையில் உள்ள கருக்குள்ள அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் விளைவை அறுக்கிறார். இதைத் தொடர்ந்து யோவான் மேலும் ஒரு தரிசனத்தை காண்கிறார். இது திராட்சை பழங்களின் அறுவடை. பூமியின் விளைவு அறுப்புண்ட பின்பு வேறொரு தூதன் பரலோகத்தில் உள்ள தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறான். அவன் தன்னுடைய கையில் அரிவாளை பிடித்துக் கொண்டிருக்கிறான். இதன் பின்பு வேறொரு தூதனும் பலிபீடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறான். இவனுக்கு அக்கினியின் மேல் அதிகாரம் இருக்கிறது. 2 தூதர்கள் புறப்பட்டு வருவதை யோவான் காண்கிறார். பலிபீடத்தில் இருந்து புறப்பட்டு வந்த தூதன் கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிற தூதனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் கொலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொல்லுகிறான். திராட்சைப்பழ அறுவடையில் 2 பகுதிகள் உள்ளது. அவையாவன திராட்சைப்பழ கொலைகளை அறுத்து அவற்றை ஒன்று சேர்ப்பது, அறுத்த திராட்சை பழங்களை ஆலையிலே போடுவது, அந்த பழங்களை ஆலையிலே மிதித்து ரசமாக்குவது. கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிற தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டுகிறான். பூமியின் திராட்சை பழங்களை அறுக்கிறான். அறுத்த பழங்களை பெரிய ஆலையிலே போடுகிறான். இது தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையாகும். இந்த ஆலை நகரத்திற்கு புறம்பே உள்ளது. இந்த ஆலையில் அறுக்கப்பட்ட திராட்சை பழங்கள் மிதிக்கப்படுகிறது. அந்த ஆலையில் இருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வருகிறது. இந்த தரிசனத்திற்கு வேத பண்டிதர்கள் இவ்வாறு வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். பாபிலோனுக்கு விரோதமாக மற்ற தேசத்து சேனைகள் வந்து பாபிலோனை முற்றுகையிடுகிறார்கள். பாபிலோன் தேசத்தாரை அழித்து போடுகிறார்கள். யுத்தத்தில் ஏராளமான பாபிலோனியர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய ரத்தம் ஆறு போல புறப்பட்டு வருகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு பாபிலோனுக்கு விரோதமாக வந்தது. பாபிலோன் ஜனங்களுடைய ரத்தம் நகரத்திற்கு புறம்பே இருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு புறப்பட்டு வருகிறது. அது குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வருகிறது. துன்மார்க்கருக்கு அழிவு நிச்சயம் வரும். தேவனுடைய நீதியான தீர்ப்பு துன்மார்க்கர் மீது வரும்போது அவர்கள் அழிந்து போவார்கள்.